வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே, வணிகமும் கணக்கீட்டு கல்வியும் என்ற சாதாரணதர மாணவர்களுக்குரிய இந்த பாடத்தில் 5ஆம் அலகான செம்மையாக்கல் என்ற அலகில் 4 செம்மையாக்கல்களில் 3வது செம்மையாக்கல், அதாவது அறவிட முடியா கடன் என்றால் என்ன என்று இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். இது தேர்ச்சி மட்டம் 8.4, அதாவது தேர்ச்சி 8 வணிகம் ஒன்றில் நிதிக்கூற்றுக்களை எவ்வாறு தயாரிப்பது, தேர்ச்சி மட்டம் 8.4 நிதியாண்டிற்குரிய அறவிட முடியா கடனை எவ்வாறு செம்மைப்படுத்துவது, இது நிதிநிலைமை கூற்றில் வருமான கூற்றில் எவ்வாறு பதிவு செய்வது என்பது தொடர்பாக விரிவாக இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதில் அறவிட முடியா கடன் என்றால் என்ன என்று நாங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும். பொதுவாக நாங்கள் கடன் பட்டோர் என்று சொல்லக்கூடிய அல்லது வியாபார வருமதியாளர் என்று சொல்லக்கூடிய நபர், அவர் யார் என்றால் நிறுவனம் யார்? நாங்கள் தான் நிறுவனம் என்று சொல்லியிருக்கோம். எங்களிடம் இருப்புக்களை கடனுக்கு பெற்று சென்ற நபர். அப்போ நாங்கள் சொல்லுவோமாக இருந்தால் நாங்கள் நிறுவனத்திலிருந்து இருப்புக்களை விற்பனை செய்திருக்கிறோம். எனவே யாருக்கு கடனுக்கு விற்பனை செய்தமோ அந்த கடனுக்கு விற்பனை செய்த நபர் கடன் பட்டோர் என்று சொல்லுவோம். அப்போ அவர் என்ன செய்வார்? இருப்புக்களை நிறுவனத்திலிருந்து எடுத்துகிட்டு போயிருப்பார். அதே மாதிரி நிறுவனத்துக்கு அவர் பணம் தர வேண்டிய நபராக இருப்பார். அப்போ நிறுவனத்திட பணம் கடன் பட்டோரிடம் இருப்பதனால அந்த கடன் பட்டோர் தொகையை நாங்கள் என்ன செய்வோம்? சொத்தொன்றாக, நடைமுறை சொத்தாக பதிப்போம். இது கடன் பட்டோரோட விளக்கம். இப்போ இந்த கடன் பட்டோர் எங்களுக்கு பணம் தரணும். அது நடைமுறை சொத்து என்றால் குறித்த வருடத்துக்குள்ளே என்ன செய்யணும்? குறுங்காலத்துக்குள்ளே கொடுத்து தீர்க்க வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் அவருக்கெல்லாம் என்ன செய்வோம்? சலுகையாக கொடுத்த கழிவெல்லாம் கொடுத்து குயிக்காக நாங்கள் என்ன செய்வோம்? பணத்தை அறவிடுவதற்கு நாங்கள் உத்தேசிப்போம். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் கடன் பட்டோரிடமிருந்து அந்த கடனை, அவர் எங்களுக்கு தர வேண்டிய அந்த கடனை அறவிட முடியாமல் இருந்தென்றால் அதுக்கு தான் சொல்லுவோம் அறவிட முடியாத கடன், அதாவது அறவிட முடியாத கடன் என்று சொல்லுவோம். இது நாங்கள் உறுதிப்படுத்தினால் தான் என்ன செய்யணும்? அது அறவிட முடியா கடனாக பதியணும் என்று சொல்கிறாங்க. இப்போ இந்த அறவிட முடியா கடன் பட்டோரிடமிருந்து எமக்கு காசு கிடைக்கப்பெறாத நிலை. அப்போ அது நிறுவனத்துக்கு ஒரு நட்டமாக இருக்கும். அப்போ நட்டமாக இருப்பதனால நாங்கள் அதை என்ன செய்வோம்? வணிகத்தின் ஒரு செலவீனமாக கருதி செலவாக பதிவோம். இப்போ கணக்கீட்டு சமன்பாட்டில் சொத்து சக செலவு சமன் உரிமை சக வருமானம் சக பொறுப்பு. இதில் இடது புறம் இருக்கக்கூடிய இந்த சொத்தும் செலவும் வரவு மீதிகள், பொதுவான மிகுதிகளில் வரவு மீதிகள். அதே மாதிரி இந்த வருமானம், உரிமை, பொறுப்பு, இந்த மூன்றும் செலவு மீதிகள். அப்போ நான் கடன்பட்டோர் சொத்து என்று சொன்னேன். எனவே கடன்பட்டோர் பொதுவாக வரவு மீதி, செலவுகள் வரவு மீதி. எனவே அறவிட முடியா கடனும் ஒரு வரவு மீதியாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம் என்றால், இந்த கடன் பட்டோரிடமிருந்து பணம் கிடைக்கப்பெறாத சந்தர்ப்பங்கள்னு தந்திருக்கின்றேன். கடன் பட்டோர் என்ன செய்வார்? மரணம் அடைந்து விட்டார் என்றால் எங்களுக்கு என்ன செய்யலாம்? அந்த பணத்தை எடுக்க முடியாது. அதே மாதிரி முறிவடைதல் என்று சொல்லுவோம். அதாவது அவர் தந்த பிஸ்னஸில் ஏதேனும் பிரச்சனை காரணமாக அவர் முறிவடைந்து போகிறார். வங்குரோத்து அடைதல், இதுவும் முறிவடைதல் மாதிரி தான். இது வங்குரோத்து அடைதல்னா பேங்க்லோட் ஆகிறது. இப்படி ஆகிட்டார் என்றால், லொஸ் ஆகிட்டாராக இருந்தால் அவருக்கு அந்த பணத்தை எங்களுக்கு தர முடியாது. அதே மாதிரி காணாமல் போதல், அவர் காணாமல் போயிட்டாரா இருந்தால் எங்களுக்கு அந்த பணத்தை எங்களுக்கு என்ன செய்யலாம்? நிறுவனத்துக்கு எடுக்கலாம். அப்போ இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் என்ன செய்யலாம்? அவரை பதிவளிக்கலாம். பதிவளித்தல் சொல்கிறது அறவிட முடியா கடனாக இனிமேல் கிடைக்காது என்று நாங்கள் என்ன செய்வோம்? அதை நாங்கள் கடித்து காட்டணும். அதுக்கு தான் பதிவளித்தல் சொல்லுவோம். அப்போ நாங்கள் அறவிட முடியா கடனாக இந்த நபர்களை சொல்லலாம். இப்போ
இந்த கடன்பட்டோருக்கு இன்னொரு பேரொன்று இருக்குது, வியாபார வருமதியாளர். அதே மாதிரி அறவிட முடியா கடனை நாங்கள் வியாபார வருமதிகளின் மதிப்பு குறைப்பு நட்டம் அல்லது மதிப்பு குறைவு நட்டம்ன்றெல்லாம் சொல்லுவோம். இது உயர்தர மாணவர்களுக்காக இப்போ வரக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் புதிய பாடத்திட்டத்தின்படி இப்படித்தான் அழைக்கிறாங்க. ஆனால் தரம் 10, 11 இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் பழைய சிலபஸ் படிக்கிறதுனால எங்களுக்கு அறவிட முடியா கடன் என்று மாத்திரம் பதிந்தால் போதும். இந்த அறவிட முடியா கடனை ஷோர்ட்டாக நாங்கள் என்ன செய்வோம், ஆனா மூணா காணா என்று பதிவோம். இப்போ நாங்கள் இதுக்கான இரட்டை பதிவை நாங்கள் பார்ப்போம். நாட்குறிப்பு பதிவில் எப்படி பதிகிறது என்று பார்க்க போகிறோம். எழுதுவோம் பொது நாட்குறிப்பேடு. நான் சொன்னேன் செம்மையாக்கல்களை பொது நாட்குறிப்பேட்டில் தான் என்ன செய்வோம், எழுதுவோம். இதுக்கான இரட்டை பதிவை பார்த்தீங்கள் என்றால் அறவிட முடியா கடன் ஒரு செலவு, செலவுகள் அனைத்தும் வரவு மீதி, செலவீன கணக்குகள் என்ன மீதி, வரவு மீதி. எனவே அறவிட முடியா கடன் கணக்கு வரவு. இப்போ கடன்பட்டோர் ஒரு சொத்து, சொத்துக்கள் என்ன மிகுதி, பொதுவாக வரவு மீதி. இப்போ அந்த எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சொத்து இனிமேல் கிடைக்காது என்று தெரிந்தால் சொத்து மீதி என்ன செய்யும், குறையும். அப்போ சொத்து மீதி குறைந்தால் சொத்துக்கள் வரவு மீதி குறையணுமெண்டா இந்த பக்கம் வைக்கணும், செலவில் வைக்கணும். அப்போ நாங்கள் வைப்போம் கடன் பட்டோர் கணக்கு செலவு அந்த தொகை. அப்போ நாங்கள் விளம்பல் எழுதினமாக இருந்தால் அறவிட முடியா கடன் கணக்குகளில் பதியப்பட்டது என்று ஷோர்ட்டாக எழுதலாம். அப்போ நான் சொல்ல வார விஷயம் இன்னைக்கு, இந்த கடன்பட்டோர் செலவு மீதி வைப்பதற்கான காரணம், கடன்பட்டோர் சொத்து மீதி கூடனுமாக இருந்தால் வரவு பக்கமும், சொத்து மீதி குறைடுமாக இருந்தால் செலவு பக்கமும் வைக்கணும். எனவே ஒரே மாதிரி வரவு பக்கத்தோட வரவு பக்கம் சேர்ந்தால் கூட்டுப்படும், அதே மாதிரி செலவு பக்கத்தோட செலவு பக்கம் சேர்ந்தால் கூட்டுப்படும், வரவு பக்கத்தோட செலவு சேர்ந்தால் கழிப்படும், செலவு பக்கத்தோட வரவு பக்கம் சேர்ந்தால் கழிப்படும். இது நாங்கள் இரட்டை பதிவு படிக்கும்போது நாங்கள் தரம் 10 பார்த்தது. எனவே அந்த பேசிக்கை வச்சு உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு இரட்டை பதிவின் அடிப்படையில் நாங்கள் விளம்பல் இல்லாமல் எழுதலாம். ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோமாக இருந்தால் இதுக்கான உதாரணத்தை பார்க்க போகிறோம். குமரன் வணிகம் 2012 அக்டோபர் மாதம் 20,000 பெறுமதியான பண்டங்களை கமலுக்கு விற்பனை செய்தது. அப்போ கமல் யார், கமல் ஒரு கடன்பட்டோர். பாருங்கள், கடன்பட்டோர் என்று தந்திருக்கிறேன். இவர் வங்குரோத்து அடைந்ததால் லொஸ்டாவிட்டார் என்றதுனால இவரிடம் குறித்த பணத்தினை அறவிட முடியாது என கொண்டு குறித்த தொகையினை பதிவளிக்கவும். அப்போ அறவிட முடியா கடனாக என்ன சொல்கிறாங்க, பதிவளிக்க வேண்டும் என்று சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் தீர்வு என்ன, இதில் 20,000 எனக்கு கிடைக்காது, எனவே 20,000 அறவிட முடியா கடன். பொது நாட்குறிப்பேட்டில் எப்படி எழுதுவது, அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன் பட்டோர் கணக்கு செலவு 20,000. எனவே அறவிட முடியா கடன் கணக்குகளில் பதியப்பட்டாச்சு. இப்போ இரண்டாவது உதாரணம் பார்ப்போம். வனிதா வணிகத்தின் 2018-12-31 முடிவடைந்த ஆண்டில் உள்ளவாறான மீதிகள் தந்திருக்காங்க. வியாபார வருமதியாளர் கடன்பட்டோர் மீதி 75,000, வியாபார சென்மதியாளன் அதாவது கடன் கொடுத்தோர் மீதி 1,00,000. வியாபார வருமதியாளர்களில் உள்ள 15,000 ரூபாய் கடன் விற்பனை குறித்துடைய வினோத். அப்போ அந்த 75,000க்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள் யாரு, இந்த வினோத்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். அப்போ இந்த வருமதியாளர்கள் என்று சொல்லும்போது இங்கே நிறைய பேர் வினோத், குமார், கமல்னு நிறைய பேர் இந்த 75,000க்குள்ள இருப்பாங்க. அதில் ஒரு ஆள் தான் வினோத். அவரோட 15,000 எனக்கு என்ன செய்யப்படாது, திருப்பி கிடைக்காது. காரணம் என்ன, அவர் மரணம் அடைந்து விட்டார். அப்போ அந்த 15,000 நான் என்ன செய்யணும், 15,000 நான் பதிவளிக்கணும். வேண்டப்படுவது பொது நாட்குறிப்பேடும் பேரேடுகளும். எப்படி பதிகிறது என்று பார்ப்போம். முதலாவது தீர்வு என்ன, மீளப்பணம் கிடைக்காது 15,000 ரூபாய் வினோத். அதுக்கான பொது நாட்குறிப்பேட்டை எழுதுவோம். அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 15,
கடன்பட்டோர் கணக்கு செலவு 15. இன்றைக்கி வினோத் கணக்கு செலவுன்னு எழுதலாமா? பொதுவாக இன்றைக்கி நாங்கள் பொது பேரேடு துணை பேரேடுன்னு 2 இருக்குது. அதை நாங்கள் இங்கே விரிவாக படிக்கிறது கிடையாது என்பதனால் நாங்கள் இங்கே கடன்பட்டோருண்டே பழகுவோம். எனவே கடன்பட்டோர் கணக்கு செலவு 15,000. அறவிட முடியா கடன் கணக்குகளில் பதியப்பட்டது. இதுக்கான பேரேடு பார்ப்போம். முதலாவது நாங்கள் 2 பேரேடுகளை அடிக்கணும். என்ன? ஒன்று அறவிட முடியா கடன், அடுத்தது கடன்பட்டோர். அப்போ 2ஐயும் அடிப்போம். கடன்பட்டோர் கணக்கு, அதே மாதிரி அறவிட முடியா கடன் கணக்கு. இப்போ எங்களுக்கு ஏற்கனவே கடன்பட்டோரில் ஆரம்ப மீதி ஒன்று தந்திருக்கு. கடன்பட்டோருடையும் கடன் கொடுத்தோருடையும். இங்கே கடன் கொடுத்தோருக்கு எங்களுக்கு மேலதிகமாக ஒரு தகவலும் தரலை என்பதனால கடன் கொடுத்தோர் மீதி கடன் கொடுத்தோர் கணக்கு அதே மாதிரி மீதியை தான் காட்டும். அப்போ நான் தேவையான 2 கணக்கை மட்டும் இங்கே செய்கிறேன்னு கடன்பட்டோர் கணக்கும் அறவிட முடியா கடன் கணக்கும். அப்போ ஏற்கனவே 75,000 இருந்துச்சு. அப்போ அது ஆரம்ப மீதி. எப்பயுமே மீதிகள் என்ன செய்யணும்? அந்த கணக்கு என்ன மிகுதியோ அந்த பக்கத்தில் எழுதணும். அப்போ கடன்பட்டோர் மீதி வரவு மீதி. எனவே வரவு மீதியில் நான் எழுதுகிறேன் வருஷ ஆரம்பத்தில் ஆரம்ப மீதியாக இருக்கும் 75,000. ஏனென்றால் ஆரம்ப மீதிண்டு எங்களுக்கு கணக்குகளில் அந்த 75,000 தந்திருந்தாங்க. அப்போ ஏற்கனவே 75,000 இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? நாங்கள் நாட்குறிப்பேட்டில் பதிஞ்ச அந்த இரட்டை பதிவு அடிப்படையில் பேரெட்டுங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம்? பதிவோம். அப்போ என்ன இரட்டை பதிவு? அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 15, கடன்பட்டோர் கணக்கு செலவு 15. அப்போ பார்ப்போம். அறவிட முடியா கடன் இருக்குது. அதில் வரவில் என்ன செய்ய போகிறோம்? 15 பதிய போகிறோம். எனவே அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 15. அப்போ அறவிட முடியா கடன் கணக்கில் வரவு பக்கம் 15 பதிஞ்சிட்டோம். இது எங்கே போக போகுது? கடன்பட்டோர் கணக்குக்கு போக போகுது. செம்மையாக்கல் வருட இறுதியில்னு நான் சொன்னேன். எனவே வருட இறுதி எப்போ? 1 இருந்துச்சுட்டால் ஆரம்பம், இறுதி 12/31 இருக்கும். எனவே அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கில் செலவு. அப்போ கடன்பட்டோர் கணக்கில் செலவில் 15. விபரம் அடுத்த கணக்கு அறவிட முடியா கடன் திகதி, வருஷத்தின் கடைசி திகதி. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்? இதனை நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன். இதில் கடன்பட்டோர் கணக்கில் இங்கே 75 இருக்குது, இங்கே 15 இருக்குது. கூடையானது 75. எனவே 75 போடுவோம், இங்கே 75 போடுவோம். இதனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னும் 60 வேணும். இந்த 60 ஆனது என்ன செய்யும்? மீதி வந்தது மீதி சென்றது என்று போகுமா அல்லது வருமான கூற்றுக்கு போகுமா என்று பார்த்தால் கடன்பட்டோர் ஒரு சொத்து கணக்கு. சொத்து கணக்கு தொடர்ந்து செல்லும் கணக்கு. வருமான கணக்கும் செலவு கணக்கும் மாத்திரம் மூடும் கணக்கு. அப்போ தொடர்ந்து செல்லுமாக இருந்தால் மீதி வந்தது மீதி சென்றது என்று வரும். அப்போ எழுதுவோம் மீதி சென்றது வருஷ கடைசியில் அடுத்த வருஷத்துக்கு. இந்த பேலன்ஸ் பண்ணத்துக்கு பிறகு உள்ளது அடுத்த வருடமாக இருக்கும். எனவே 60,000 2018 1 அடுத்த வருஷத்துக்கு போகும். அடுத்ததாக அறவிட முடியா கடன் ஒரு செலவீன கணக்கு. செலவீன கணக்கு ஒரு மூடும் கணக்கு. இங்கே 15 இருக்குது, இந்த பக்கம் 0. எனவே 15 நாங்கள் பேலன்ஸ் பண்ணுவோம். இங்கேயும் 15 15 இது போகும் வருமான கூற்றுக்கு வருட கடைசியில். எனவே வருமான கூற்றுக்கு இது செல்லுது. ஏன் காரணம்? இது செலவீன கணக்கு. வருமான கூற்றில் வருமானங்களும் செலவீனமும் ஒப்பிடப்படும் இணைதல் எண்ணக்கரு அடிப்படையில். எனவே இவ்வாறு நாங்கள் பேரிடுகளை செய்யலாம். அடுத்தது செயற்பாடு 3 உங்களுக்குரியது. வனிதா வணிகத்தின் 2020 12/31 முடிவடைந்த ஆண்டு காலத்தில் பரீட்சை மீதியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட தகவல்கள் வருமாறு. இதில் வியாபார வருமதியாளர் விமல், தனுஷ் 2 பேர் இருக்காங்க. தனுஷனின் கடனுக்கு விற்பனை 50,000 ரூபாய் பெறுமதியான தொகை கிடைக்கப்பெறாது என பதிவளிக்க தீர்மானிக்கப்பட்டது. 50,000 எங்களுக்கு திருப்பி கிடைக்காது என்று கருதி நாங்கள் என்ன செய்யணும்? அதனை பதிவளிக்க வேண்டும்.
அப்போ நான் என்ன செய்ய போகிறேன், நீங்கள் வியாபார வருமதியாளர்கள்னு இங்கே பாருங்கள், விமல் ஒரு கணக்கு, தனுஷ் ஒரு கணக்கு, 2 பேருமே கடன்பட்டோர் தான். எனவே 2 பேர்த்தையும் கூட்டி தான் நான் கடன்பட்டோர் கணக்கில் பதியணும். தனித்தனிய கணக்கு எனக்கு என்ன செய்யலாது, பதிய முடியாது. விமல் கணக்கு, தனுஷ் கணக்கு, அது துணை பேரிடுன்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை என்பதனால் அதை விடுவோம். எனவே 2ஐயும் நான் கூட்டி உங்களுக்கு தாரேன். 1,25,000 கடன்பட்டோரில் ஆரம்ப மீதியாக இருக்கும். இப்போ போன கணக்கில் பாருங்கள், நாங்கள் பேரிடு செஞ்சோம். அதில் எங்களுக்கு கடன்பட்டோர் ஆரம்பத்தில் 75,000 ரூபாய் தரணும். 15,000 ரூபாய் எங்களுக்கு பதிவளிக்க சொல்லிட்டாங்க, எடுக்க இயலாது. எனவே மிச்சம் எவ்வளோ தரணும், 15,000 போனால் 60,000 தரணும். பாருங்கள், இந்த கணக்கில் சரியாக வந்திருக்கு. இன்னும் 60,000 தரணும் என்று வரும். அப்போ அது சரியான முறையில் நாங்கள் பதியணும். இந்த கணக்கை நீங்கள் பதிஞ்சு எனக்கு என்ன செய்யலாம், அனுப்பி வைக்கலாம். உங்களோட கோப்பியில் எழுதி கொண்டு இதுக்கான விடையை எழுதி அதை நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி எனக்கு அனுப்பி வைக்கலாம். அல்லது ஏதேனும் ஒரு முறையில் அனுப்பி வச்சால் நான் இதன் விடையை சொல்லுவேன். அடுத்ததாக நாங்கள் அறவிட முடியா கடனை எவ்வாறு நிதிநிலைமை கூற்றில் காட்டுவது, நிதிநிலைமை கூற்றுக்களில் நிதிக்கூற்றுக்களில் எவ்வாறு காட்டுவது, அதாவது நிதிநிலைமை கூற்று, வருமான கூற்றுகள் எல்லாம் எப்படி காட்டுறதுன்னு தான் இங்கே பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியமான ஒரு விடயம். சாதாரண தர பரீட்சை தாளில் 7ஆம் கேள்விக்கு செம்மையாக்கல்கள் கலந்து வரும். அதில் ஒன்று இந்த அறவிட முடியா கடன். குறித்த வருடத்தில் அறவிட முடியா கடன் செலவு கணக்கு என்பதால் கடன்படுனர் விற்பனையோடு தொடர்புடைய நபர் என்பதாலும் வருமான கூற்றில் விநியோக செலவின் கீழ் பதிவதுடன் அறவிட முடியா கடனை வருமான கூற்றில் விநியோக செலவுக்கு கீழே பதியணும். காரணம் என்னென்றால், கடன்பட்டோர் விற்பனையோடு தொடர்புடைய ஒரு நபர், அவர் பணம் தர முடியாது என்பதனால விற்பனை தொடர்பான செலவுகள் விநியோக செலவுகள். எனவே விநியோக செலவுக்கு கீழே அறவிட முடியா கடன் வரணும். கடன்படுனர் ஒரு செலவு மீதியாக, அதாவது இங்கே நாங்கள் அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன்பட்டோர் கணக்கு செலவு தானே. எனவே நாங்கள் கடன்பட்டோர் பொதுவாக வரவு மீதி நடைமுறை சொத்துக்கு கீழே தான் நாங்கள் கடன்பட்டோரை பதிவோம். இங்கே நாங்கள் நாட்குறிப்பு எழுதுவதின் படி கடன்பட்டோர் செலவு மீதியாக வருவதனால கடன்பட்டோர் தொகையில் இருந்து அந்த அறவிட முடியா கடன் தொகையை கழித்த தொகை தான் நிதிநிலைமை கூற்றில் நடைமுறை சொத்தின் கீழ் பதிய வேண்டும். இப்போ இதுக்கான உங்களுக்கு கணக்கொண்டு தாரேன். இந்த கணக்கை வைத்து நீங்கள் என்ன செய்யலாம், முழுமையாக புரிந்து கொள்ளலாம். ராஜ் வணிகத்தின் 2020 12/31 பரீட்சை மீதி தந்திருக்கோம். ஆரம்ப இருப்பு, கொள்வனவு, உள்வந்த வண்டி கூலி, வெளித்திரும்பல், பெற்ற தரகு, பெற்ற வாடகை, பெற்ற கழிவு, நிதி மோசடி, விளம்பரம், சம்பளம், வாடகை, இருப்பு நட்டம், காணி கட்டிடம் தளபாடம், நிலையான வைப்பு 10% நிலையான வைப்பு என்று எழுதி கொள்ளுங்கள். வியாபார வருமதி, வியாபார சென்மதி, விற்பனை மூலதனம் எல்லாம் தந்திருக்கேன். இந்த தொகையெல்லாம் கூட்டினால் இந்த தொகைக்கு சமனாக இருக்கும். சில பேப்பர்களில் என்ன செய்வாங்க, நாங்கள் உங்களுக்கு டேர்ம் டெஸ்ட்டில் வரக்கூடிய பேப்பரில் சில நேரத்துக்கு எவ்வளோ பேலன்ஸ் பண்ணாலும் பேலன்ஸ் ஆகாது. காரணம், இந்த 2 தொகையும் பேலன்ஸ் ஆகாட்டி எங்களோட நிதிநிலைமை கூற்றும் பேலன்ஸ் ஆகாது. ரைட். மேலதிக தகவல் 2020 12/31 இருப்பு 15,000 ரூபா, அட்டுறு சம்பளம் 250 ரூபா, விளம்பரம் என்பது அரை ஆண்டிற்கு உரியதாகும். வியாபார வருமதியில் 2,000 ரூபாவினை அறவிட முடியா கடனாக பதிவளி. பெற வேண்டிய வாடகை 200 ரூபா. வேண்டப்படுவது நாட்குறிப்பேடு, முடிவடைந்த ஆண்டுக்கான வருமான கூற்று, உள்ளவாறான நிதிநிலைமை கூற்று. ரைட். முதலாவது கேள்வியை நாங்கள் செய்வோம். பொது நாட்குறிப்பேடு. முதலாவது கொடுக்கல் வாங்கல் என்ன, 2020 12/31 இறுதி இருப்பு. நாங்கள் இந்த 7ஆம் கேள்வியில் எங்களுக்கு பொதுவாக நாட்குறிப்பு பதிவுகளை கேட்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் அந்த கொடுக்கல் வாங்கல் வரும் பொழுது எங்களுக்கு டக்குன்னு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடணும் இது தானட்டு. அதனை நாங்கள் நாட்குறிப்பு வடிவில் எழுதி நிதிநிலைமை கூற்றுக்களில் பதிய வேண்டிய 2 அவசியங்கள் இல்லை. எனவே நாங்கள் இங்கே நான் கேள்வி கேட்டதன் பிரகாரம் நான் செய்கிறதுக்கான காரணம் என்னென்றால் உங்களுக்கு விரிவாக விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது செய்கிறேன்.
அப்போ நாங்கள் செய்வோம் இறுதி இருப்பு எப்படி பதிகிற இருப்பு கணக்கு வரவு வியாபார கணக்கு செலவு, அது உங்களுக்கு தெரியும். இரண்டாவது கொடுக்கல் வாங்கல் அட்டூறு சம்பளம் 250 ரூபாய். இது முதலாம் கட்ட காணொளியில் நாங்கள் பார்த்தோம். சம்பள கணக்கு வரவு அட்டூறு சம்பள கணக்கு செலவு. மூன்றாவது பார்ப்போம். விளம்பரம் என்பது அரையாண்டிற்குரியதாகும். அரையாண்டுக்குன்னு தந்திருக்காங்க. விளம்பரம் எவ்வளோ தொகைன்னு எங்களுக்கு தெரியா. அப்போ நிச்சயமாக அது எங்கே இருக்கும்? பரீட்சை மீதில் இருக்கும். பாருங்கள், விளம்பரம் எங்கே சரி இருக்காண்டு விளம்பரம் இருக்குது 2750 ரூபா. இது அரை ஆண்டுக்குரியது, 6 மாதத்துக்குரியது. இது 6ஆக பிரித்து 12ஆல் பெருக்கினால் எங்களுக்கு என்ன செய்யும்? விட வரும். ஆனால் நாங்கள் இதை ஏன் கஷ்டப்படணும்? இது அரையாண்டுக்காக இருந்தால் இன்னும் ஒரு அரையாண்டுக்கு 2750 ரூபாய் அதே தொகையாகத்தான் இருக்கும். அப்போ அதே தொகையை நாங்கள் போடுவோம். விளம்பர கணக்கு வரவு அட்டூறு விளம்பர கணக்கு செலவு. அட்டூறு விளம்பரம் கணக்குகளில் பதியப்பட்டாச்சு. நான்காவது, வியாபார வருமதியில் 2000 ரூபாவினை அறவிட முடியா கடனாக பதிவளிக்கவும். அறவிட முடியா கடன் கணக்கு வரவு கடன் பட்டோர் கணக்கு செலவு அல்லது வியாபார வருமதியாளர் கணக்கு செலவு. அறவிட முடியா கடன் கணக்குகளில் பதியப்பட்டது. ஐந்தாவது கொடுக்கல் வாங்கல் பெற வேண்டிய வாடகை 200 ரூபாய். எனவே பெற வேண்டிய வாடகை என்பது நாங்கள் வருமானம் ஒன்றை இன்னும் நாங்கள் எடுக்க வேண்டும். வருமானங்கள் அனைத்தும் செலவு மீதி, பெற வேண்டியவை அனைத்தும் சொத்துக்கள், எனவே வரவு மீதி. பெற வேண்டிய வாடகை வருமான கணக்கு வரவு வாடகை வருமான கணக்கு செலவு, அதுவும் பதிஞ்சாச்சு. இப்போ நாங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் பதிஞ்சாச்சு. இன்னும் ஏதேனும் தகவல் இருக்கா பதிகிறதுக்கு என்று நாங்கள் பரீட்சை மீதியை பார்க்கணும். பாருங்கள், இதில் விகிதம் தந்த வீதமாக தந்த ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தால் 10% நிலையான வைப்புண்டு வந்திருக்கு. சொத்து நிலையான வைப்புண்டு சொல்கிறது ஃபிக்ஸ்ட் டிபாசிட். நாங்கள் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் ஒன்று வைத்தமாக இருந்தால் வருஷம் எங்களுக்கு என்ன செய்யும்? எங்களுக்கு வட்டி வருமானம் கிடைக்கும். இதே மாதிரி தான் சேவிங் அக்கௌண்ட்டும். அதே மாதிரி நிலையான வைப்புக்கு எங்களுக்கு வட்டி இருக்குது. 10% அவன் தந்திருக்கான். எனவே 1,00,000 ரூபாவிற்கு 10% எவ்வளவுன்னு பார்த்தால் 10,000 ரூபாய். இது நிலையான வைப்புக்கான வட்டி வருமானம். எனவே வட்டி வருமானம் காசாக நாங்கள் எடுத்தில்லை. ஏன்? எங்களுக்கு பரீட்சை மீதில் பாருங்கள் தந்தில்லை. பாருங்கள், எங்களுக்கு தந்தில்லை, வட்டி வருமானம் என்று தந்தில்லை. எனவே முழுமையாக நாங்கள் இந்த வருஷம் எடுக்கணும். எனவே பெற வேண்டிய வட்டி வருமான கணக்கு வரவு 10,000, வட்டி வருமான கணக்கு செலவு 10,000. பெற வேண்டிய நிலையான வைப்பு வட்டி கணக்குகளில் பதியப்பட்டது. அப்போ இது நிலையான வைப்பு வட்டின்னு இன்னும் விரிவாக போடலாம். அப்போ இந்த வட்டி வருமானம் நிலையான வைப்பின் மூலம் நமக்கு கிடைக்க வேண்டியது சொத்துக்கள் என்பதனால வரவுலையும், இந்த வட்டி ஒரு வருமானம் என்பதனால வருமானமாக நாங்கள் ஏனைய செலவின் கீழையும் பதியணும். ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 2வது 3வது கேள்வியை செய்வோம். ராஜ் வணிகம் வருமான கூற்று நாங்கள் இந்த தலையங்கத்தை சரியாக போட்டு விற்பனை கிரயம் ஆரம்பிருப்பு கொள்வனவு சய அதே மாதிரி இறுதி இருப்பு கழித்தால் எங்களுக்கு மொத்த லாபம் ஏனைய வருமானம் விநியோக செலவு நிர்வாக செலவு ஏனைய செலவு நிதி செலவு உள்ளவாறான நிதி நிலைமை கூற்று நடைமுறை அல்லா சொத்து நடைமுறை சொத்து உரிமையாண்மை நடைமுறை அல்லா பொறுப்பு நடைமுறை பொறுப்பு ஓடரா வரும். நான் நீண்ட தேவை கருதி பரீட்சை மீதி இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். எனவே இதை வைத்துக்கொண்டு நாங்கள் கணக்குகள் செய்வோம். முதலாவது என்ன? இறுதி இருப்பு கணக்கு வரவு 15, வியாபார கணக்கு செலவு 15. இருப்பு என்பது சொத்து, எனவே இருப்பு கணக்கு வரவு 15,000. வியாபார கணக்கு என்பது இது, வியாபார கணக்கில் செலவு 15. இரண்டாவது சம்பள கணக்கு வரவு அட்டூறு சம்பள கணக்கு செலவு. சம்பளம் என்பது நிர்வாக செலவு, எனவே சம்பள கணக்கு பாருங்கள் 250 தான் நாங்கள் இப்போ பதிய வேண்டியது. நாங்கள் நாட்குறிப்பில் எவ்வளோ பதிஞ்சிருக்கோம்? 250. ஒரே விதமான கணக்கு 2 முறை வரையலாம். பரீட்சை மீதில் சம்பளம் என்று இருக்காண்டு பார்ப்போம். சம்பளம் இருக்கு எவ்வளவு? 1750. அப்போ நான் என்ன செய்கிறேன்? ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன்.
1250 ரூபாய். இதை நான் வெளியே எடுத்துட்டேன். பாருங்கள், இங்கே 1750 ரூபா. இப்போ பதியக்கூடியது எவ்வளவு? 250 ரூபா. ரெண்டையும் சேர்த்தால் தான் நான் என்ன செய்யணும்? 2000 ரூபாவாக நான் செலவுகளில் முதலாம் நிரலில் பதியணும். அடுத்து அட்டுரு சம்பள கணக்கு செலவு. அட்டுருக்கள் பொறுப்பு, நடைமுறை பொறுப்பு என்பதனால நாங்கள் நடைமுறை பொறுப்பில் அதனை பதிவோம். அடுத்தது மூன்றாவது கொடுக்கல் வாங்கல் விளம்பர கணக்கு 2750 ரூபா. விளம்பரம் என்று இங்கே இருக்காண்டு பார்ப்போம். பாருங்கள், விளம்பரம் என்று இருக்குது. பரீட்சை மீதில் 2750 ரூபா. இங்கே 2750 ரூபா. அரையாண்டும் சேர்ந்தால் ஒரு வருஷம். அப்போ விளம்பரம் என்ன செலவு? விநியோக செலவாக இருக்கும். இப்போ விநியோக செலவில் விளம்பரம் ரெண்டையும் கூட்டினால் 5500 ரூபா. அடுத்த கொடுக்கல் வாங்கலுக்கு போவோம். அட்டுரு விளம்பர கணக்கு செலவு வஞ்சிருவோம். அட்டுரு விளம்பர கணக்கு செலவு 2750 ரூபா. நாலாவது அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன் படுனர் கணக்கு செலவு. இதுதான் நாங்கள் இந்த காணொளியில் கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒன்று. அறவிட முடியா கடன் விநியோக செலவு. எனவே அறவிட முடியா கடனை நாங்கள் விநியோக செலவில் பதிவோம். அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 2000. பரீட்சை மீதில் அறவிட முடியா கடன் இருந்துச்சென்றால் சேர்த்து பதிய வரும். பரீட்சை மீதில் இல்லை. கடன் படுனர் கணக்கு செலவு 2000. கடன் படுனர் கணக்குன்னு இருக்கு. பாருங்கள், வியாபார வருமதியாளர் என்றால் கடன் படுனர் தானே. எனவே 52,000. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? நடைமுறை சொத்து கடன் படுனர் 52,000 பதிஞ்சு இது செலவு என்பதனால் என்ன செய்யணும்? இங்கே கூட்டக்கூடாது, கழிக்கணும். பாருங்கள், இந்த பரீட்சை மீதில் வியாபார வருமதியாளர் வரவு மீது, இது செலவு மீது. கழித்தமாக இருந்தால் 50,000. அடுத்தது ஐந்தாவது பெற வேண்டிய வாடகை வருமான கணக்கு 200. பெற வேண்டியது நடைமுறை சொத்து. அடுத்தது வாடகை வருமான கணக்கு செலவு. வாடகை வருமானம் என்று இருக்காண்டு பாருங்கள். வாடகை வருமானத்துக்கு இங்கே வேறு பேரில் எடுத்துருக்காங்க, பெற்ற வாடகை. எனவே இதோடு சேர்த்து தான் பதிவு. பெற்ற வாடகையும் வாடகை வருமானம் ஒன்று. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? பொதுவாக ஒரே பேர் தான் வரும். எனவே நாங்கள் ஏனைய வருமானத்துக்கு கீழே 10,800 பரீட்சை மீதில் இருக்கிறதையும் புதிதாக நாங்கள் இப்போ பதிஞ்சது 200ஐயும் சேர்த்து பதிவோம். எனவே 11,000ஆக இருக்கும். அடுத்ததாக கடைசி பதிவு பெற வேண்டிய வட்டி வருமான கணக்கு வரவு 10,000. பெற வேண்டியது பரீட்சை மீதில் இல்லை. எனவே பதிவும் நடைமுறை சொத்தில் பெற வேண்டிய வட்டி வருமானம் அல்லது வருமதி வட்டி வருமானம் 10,000 ரூபா. வட்டி வருமான கணக்கு செலவு. பரீட்சை மீதில் நான் ஏற்கனவே இல்லைன்னு சொன்னேன். எனவே வட்டி வருமான கணக்கில் நான் பதியணும் 10,000 ஆக. இது ஒரு வருமானம். வருமானங்கள் ஏனைய வருமானத்துக்கு கீழே பதிகிறோம். இப்போ நாங்கள் என்ன செஞ்சிட்டோம்? இந்த கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்துக்கும் உரிய இரட்டை பதிவுகளை இங்கே உள்ளடக்கியாச்சு. இதுக்கு தான் பிரதானமாக மார்க்ஸ் கிடைக்க போகுது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? பரீட்சை மீதில் நாங்கள் விடுபட்ட விஷயங்களை பதிவோம். ஆரம்ப இருப்பு. ஆரம்ப இருப்பு இங்கே இருக்குது. எனவே ஆரம்ப இருப்பு நாங்கள் பதிவோம் 2000. கொள்வனவு 75,000. மூன்றாவது உள்வந்த வண்டி கூலி கொள்வனவோட கூட்டணும் 3000. வெளித்திரும்பல் என்றால் என்ன? இந்த வெளித்திரும்பலை வச்சு சில மாணவர்கள் சரியான மட்டும் குழம்பிக் கொண்டு இருப்பாங்க. வெளித்திரும்பல் வேற, வெளிச்சென்ற வண்டி கூலி வேற. வெளித்திரும்பல் என்றால் என்ன என்றால், நாங்கள் கொள்வனவு செய்யப்பட்ட ஒரு பொருள் ஒன்று பழுதடைந்திருந்தால் அல்லது எக்ஸ்பயர் ஆகியிருந்தால் அல்லது நாங்கள் மாற்றமாக வந்து இருந்துச்சென்றால் அதை நாங்கள் என்ன செய்வோம்? திருப்பி அனுப்பிடுவோம். இந்த பொருளை நான் கேட்கல, எனக்கு வேறு பொருள் தாங்க, இல்லாட்டி பொருள் வானாம் என்று ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்போ ரிட்டர்ன் பண்ணினால் அதை நாங்கள் என்ன செய்யணும்? நான் கொள்வனவு செஞ்சதுலேருந்து கொடுத்துருக்கிறேன். எனவே கொள்வனவுலேருந்து வெளித்திரும்பலை கழிக்கணும். அதே மாதிரி உட்திரும்பல் ஒன்று வரும். உட்திரும்பல் என்றால் என்னென்றால், நாங்கள் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி எங்களோட கடன்பட்டோர் செய்வார். நாங்கள் விற்பனை செஞ்ச பொருள் என்ன சரி மாற்றம் அல்லது எக்ஸ்பயர் ஆவேன்னு சரி இருந்துச்சென்றால்
கடன்படுனர் எங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிடுவார். அப்போ நான் அவருக்கு விற்கும்போது லாபத்தோடு விற்றிருப்பேன். எனவே விற்பனையிலிருந்து உட்திரும்பலை கழிக்கணும். எனவே உட்திரும்பல் வந்துச்சு என்றால் உட்திரும்பலை விற்பனையிலிருந்து கழிக்கணும், வெளித்திரும்பலை கொள்வனவிலிருந்து கழிக்கணும். எனவே கழிப்போம் 5000 ரூபாய். வெளிச்சென்ற வண்டி கூலி என்றால் டெலிவரி சார்ஜ். நாங்கள் கடன்பட்டோரோ அல்லது கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட பொருள் ஒன்று வாங்குகிறாங்க, அவருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், பொருட்களை கொடுத்து அனுப்புகிறோம். அதுக்கு நாங்கள் போக்குவரத்து வசதி ஒன்று கொடுத்தால் அது வெளிச்சென்ற வண்டி கூலின்னு சொல்லுவோம். அது வந்து விநியோக செலவுக்கு கீழே தான் வெளிச்சென்ற வண்டி கூலி வரும். இப்போ இங்கே வெளிச்சென்ற வண்டி கூலி இல்லை என்பதனால வெளித்திரும்பலை நாங்கள் இங்கே பதிஞ்சிட்டோம். பெற்ற தரகு ஒரு வருமானம். பெற்ற தரகை பதிவோம் 8200. பெற்ற வாடகை பதிஞ்சிருக்கிறோம். பெற்ற கழிவு 1000. பெற்ற கழிவு 1000 ஏனைய வருமானம். பெற்றென்று வரக்கூடியதெல்லாம் வருமானங்கள்னு சொல்லியிருக்கிறேன். நிதி மோசடி 5500 ஏனைய செலவில் பதிஞ்சிருக்கிறேன். விளம்பரம் பதிஞ்சிட்டோம், சம்பளம் பதிஞ்சிட்டோம், வாடகை பதியல்ல. எனவே வாடகை பதிவும் நிர்வாக செலவு 3000. அடுத்தது இருப்பு நட்டம் ஏனைய செலவு பதிவோம் 1000. அடுத்தது காணி கட்டிடம் நிலையான சொத்து ஆரம்பத்தில் வரும். காணி கட்டிடம் 10,000 1,00,000 ரூபாய். அடுத்தது வந்து தளபாடம் நிலையான சொத்து 2,00,000 ரூபாய். 10% நிலையான வைப்பும் ஒரு நடைமுறை அல்லா சொத்து, நிலையான சொத்து. அப்போ நிலையான வைப்பு, முதலீடுகள், நன்மதிப்பு, இந்த மூன்றும் நடைமுறை அல்லா சொத்தில் பெருமானத்தேய்வு அடையாத சொத்துக்களாக பதியலாம். அப்போ நான் என்ன செய்கிறேன், இந்த பெருமானத்தேய்வு அடையக்கூடிய சொத்துக்களுக்கு கொஞ்சம் கீழே பதிகிறேன். 1,00,000 ரூபாய். அது மாத்திரம் இருப்பதனால நான் 3ஆம் நிரலில் பதிஞ்சிட்டேன். அடுத்தது வியாபார வருமதியாளரை பதிஞ்சிட்டோம், கடன் பட்டோம். வியாபார சென்மதியாளர் கடன் கொடுத்தோம் 75,000. அடுத்தது விற்பனையை பதிவோம் 2,00,000. மூலதனத்தை பதிவோம் உரிமையில் 2,46,000. எனவே இதெல்லாம் பதிஞ்ச பிறகு நாங்கள் என்ன செய்வோம், இதனை கூட்டுவோம். முதலாவதாக இந்த கொள்வனவு சார் செலவுகளை கூட்டி கழிப்போம். இதெல்லாம் கூட்டினால் எங்களுக்கு வரக்கூடியது எவ்வளவாக இருந்தால் பார்ப்போம். 73,000 வரும். 73ல் 2 ஆரம்ப இருப்பையும் கூட்டினால் விற்பனைக்கு தயாராக இருந்த பண்டம் 75,000. அதில் இந்த வருஷம் மிச்சமாக இருக்கக்கூடியது 15 கழிச்சென்றால் மீதி அனைத்தையும் விற்றுட்டோம். எனவே 60,000 பெறுமதியான இருப்புக்களை விற்றிருக்கிறோம். எனவே இது விற்பனை கிரயம். இந்த தலையங்கத்துக்கான விடை இங்கே வந்திருக்கு 60,000. 2,00,000 விற்பனையிலிருந்து விற்பனை கிரயத்தை கழிச்சால் மொத்த லாபம் 1,40,000. வருமானங்கள் அனைத்தையும் கூட்டினால் 30,200. எனவே இது ஏனைய வருமானம், இது மொத்த லாபம். ரெண்டையும் கூட்டினால் என்ன வரும், மொத்த வருமானம் வரும் 1,70,200. செலவுகள் அனைத்தையும் தனித்தனியாக கூட்டி 2ஆம் நிரலுக்கு கொண்டு வருவோம். ரெண்டையும் கூட்டினால் 7,500. நிர்வாக செலவை கூட்டினால் 5,000. அடுத்தது நிதி செலவை கூட்டினால் 6,500. நிதி செலவு எங்களுக்கு இல்லை. எனவே இந்த செலவுகள் அனைத்தையும் 3ஐயும் கூட்டினால் எங்களுக்கு வரக்கூடியது 19,000. இந்த மொத்த வருமானத்திலிருந்து இந்த மொத்த செலவை கழிப்போம். கழித்தால் 1,51,200 ரூபாய். இது எங்கே மாற்றப்படும் என்றால் மூலதன கணக்குக்கு மாற்றப்படும். அப்போ மூலதன கணக்குக்கு மாற்றுவோம். தேறிய லாபம் 1,51,200. இப்போ மாணவர்களே, இப்போ நாங்கள் நிதிநிலைமை கூற்று பேலன்ஸ் பண்ணி பார்ப்போம் சரியாக வருதாக. பெருமான தேவை இல்லை. எனவே கூட்டினால் 3,00,000 இந்த பெருமான தேவை அடையக்கூடிய சொத்துக்களை. அதோட நிலையான வைப்பை நாங்கள் கூட்டுவோம். இன்னைக்கு 4,00,000 வரும். பிறகு நடைமுறை சொத்துக்கள், இந்த நடைமுறை சொத்தெல்லாம் கூட்டினால் 75,200 ரூபாய்.
அப்போ இந்த 75,200 ரூபாவையும் 200 ரூபாவையும் 4 லட்சம் ரூபாவையும் கூட்டுவோம். கூட்டினால் 4,75,200 ரூபா எங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். எப்படி? நடைமுறை சொத்தும் நடைமுறை அல்லா சொத்தும் கூட்டுப்பட்ட மொத்த சொத்துக்கள். எனவே மொத்த சொத்துக்கள் நிறுவனத்தின் 4,75,200 ரூபாவாக இருக்கும். அடுத்து நாங்கள் இந்த உரிமை இரண்டையும் கூட்டுவோம். கூட்டினால் 3,97,200 ரூபா. நடைமுறை பொறுப்புகள் 3ஐயும் கூட்டுவோம். கூட்டினால் 78,000. இப்போ இந்த உரிமையையும் பொறுப்புகளையும் கூட்டுவோம். 4,75,200 ரூபா. எனவே இந்த 4,75,200 ரூபா சொத்துக்களுக்கு சமனாகுதான்னு பார்த்தால் சமனாகுது. எனவே நாங்கள் செய்த கணக்கு என்ன செய்யலாம்? சரியாக இருக்கலாம். எனவே இவ்வாறு செஞ்சால் எங்களுக்கு முழுமையான மார்க்ஸ் கிடைக்கும். இதில் இந்த கொடுக்கல் வாங்கலுக்குரிய நாட்குறிப்பேட்டு பதிவுகள் மாத்திரம் எங்களுக்கு தேவையில்லை. இது எங்களுக்கு என்ன செய்யணும்? மைண்டுக்கு ஒட்டோவாக வந்துடணும். வந்த பிறகு நான் சொன்ன மாதிரி என்ன செய்யலாம்? ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலையும் முடித்த பிறகு தான் அடுத்த கொடுக்கல் வாங்கல் போகணும். போனால் என்ன செய்யலாம்? இறுதியாக பரீட்சை மீதில் இருக்கக்கூடிய தகவல்களை இந்த நிதி கூற்றுக்களில் உள்ளடக்கி பேலன்ஸ் பண்ண முடியும். எனவே மாணவர்களே, அடுத்த கட்ட காணொளியில் பெருமான தேய்வு எவ்வாறு பதிவது என்பதை பார்த்தால் இந்த செம்மையாக்கல் பாடம் முடிவடைந்துவிடும். அடுத்ததாக உற்பத்தி, லாப நோக்கமற்ற நிறுவனம், முதலீடுகள் என்ற 3 பாடம் இருக்கின்றது. அதனையும் பார்ப்போம். எனவே மாணவர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனமாக இருந்துச்சு என்றால் உமது நண்பர்களுக்கு பகிர்ந்து பயன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். எமது இந்த காணொளி உங்களுக்கு விரும்பக்கூடியதாக இருந்துச்சுன்றாலும் நீங்கள் என்ன செய்யலாம்? லைக் பண்ணி அடுத்தது கீழே உமக்கு தேவையான என்னென்ன பாடங்களில் டவுட்ஸ் இருக்குன்ற கமெண்ட்ஸில் எங்களுக்கு என்ன செய்யலாம்? சந்தேகங்களை கேட்கலாம். சந்தேகத்துக்குரிய பாடங்களை கேட்கலாம். இந்த பாடத்தை எங்களுக்கு சொல்லி தந்த நல்லா இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம்? அதுக்கான காணொளியை ப்ரிப்பேர் பண்ணி தரக்கூடியதாக இருக்கும். எனவே மாணவர்களே, இந்த காணொளியில் பார்த்த விடயங்கள் உமக்கு பயனை தந்திருக்கும் என்று எண்ணி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.